கேக்குதம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் மற்றும் நார்வே டென்மார்க் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் சிறப்பான ஒரு சாந்தி தவத்தை வழிநடத்திய நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சுவாமிஜியோட தலைப்பு உன்னுள் நான் என்னுள் நீ என்ற தலைப்புல கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்கலாம். முதல்ல சுவாமிஜியோட கவியே எடுத்துக்கலாம். இன்பம் துன்பம் கடந்த ஈசனுக்கு எது தேவை, பன்முறையும் சிந்தித்து பார் அவனை நாடி நினைந்து அன்பும் அறமும் ஓங்கி அகத்துணர்வு அடைந்துவீர்கள், துன்பங்கள் தீர்க்கும் வினை தூய்மை பெற பயின்றிடுவீர். அதாவது கவியோட விளக்கம் என்னன்னா, மனித மனம் இன்பம் துன்பம் என்ற நிகழ்ச்சிகளை பிரித்து உணருது. மனம் என்ற அலை நிலையை குறைத்து குறைத்து வரும்போதுதான் அறிவாக இருப்பாக உணரும் போது எல்லா வாழ்வியல் நிகழ்வுகளின் உண்மை நிலை விளங்கும். அந்த அறிவே தெய்வமாக இருப்பதை உணரும் போது ஈசன் என்ற இறைநிலைக்கும் இன்பம் துன்பம் என்பது இல்லை என்ற உண்மையினையும் விளங்கி கொள்ள முடியும். ஈசன் என்ற கடவுளுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை, எல்லாமாக இருப்பாக இயக்கமாக விளைவாக விளங்குகிறது. உடல் இருந்தால்தான் இன்ப துன்ப உணர்ச்சி ஏற்படும், தேவையும் ஏற்படும். அதுவே தன் ஆற்றலாலும் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற தன் அறிவாலும் பிரபஞ்சத்தை தோற்றமாக எல்லாவற்றிலும் இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கிறது என்ற உண்மைகளை பலமுறை சிந்தித்து தெளிவடைவதால் தான் அறிவு தெளிவினால் உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாகவும் நானாகவும் அனைத்துமாகவும் ஆகி தன்மாற்றம் பெற்றுள்ளதை அகத்துணர்வாக பெறலாம் இல்லையா? அப்ப அந்த உள்ளுணர்வானது இருப்பாகிய அன்பை கருணை என்ற அறச்செயல்களாக மலர்ச்சி பெற செய்து பிற உயிர் துன்பங்களை தீர்க்கும். பல ஆயிரம் பிறவிகளில் ஆன்மாவில் ஏற்பட்டுள்ள களங்கமான கர்மவினை பதிவுகளை போக்கி தூய்மை அடைவதற்கு முயற்சியும் பயிற்சியும் பெறும்போதுதான் ஆன்ம தூய்மை தான் இறை உணர்விற்குரிய வழிமுறையாகும். அப்போதுதான் நம்மில் தெய்வத்தை நாம உணர முடியும். அப்ப இந்த பிரபஞ்சத்துல 84 லட்சம் உயிரினங்கள் பிறவி எடுத்திருக்கான். அதில் மனித பிறவியானது மகத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் மனிதன் மட்டும்தான் இயல்போடு ஒன்றே பிரபஞ்சத்தை தன்னுள்ளே உணர்ந்து எல்லா பிறப்புகளிலும் தன்மையையும் அறிந்து தன் பிறவி பிணியை நீக்கி தன் தவத்தால் உடலின் 6 ஆதாரங்கள் கடந்து சுத்த வெளியோடு தொடர்புபடுத்தும் துரியாதீதத்தில் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடுகிறான் இல்லையா? அப்ப அதுக்குதான் ஒரு சித்தர் ஒரு பாடல்ல சொல்றாரு, அருவத்தில் உருவம் வைத்தான் ஆதி அந்த மெய்ப்பொருளும் வைத்தான், பருவதன் 10 மெய்யும் தமிழ் பாடலில் பதிய வைத்தான், கருமுதல் காத்து உயிக்கும் கருணையும் விளங்க வைத்தான், வருவதும் போவதும் வானவன் செயலன்று முழுவதும் தெரிய வைத்தே முத்தமிழ் மாலை சூட்ட குறிப்பன கடவுள். அப்ப இந்த பிரபஞ்சம் வழங்கிய ஒன்று. முதலில் உலகம் ஒரு அணுவாக இருந்து அதில் உண்டானதுதான் பஞ்சபூதங்கள் ஆகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்ப முதல்ல ஒரு செல் உயிரினங்கள் வந்துச்சு, அதுதான் தரைப்பாசி. அந்த பாசி என்ற சொல்லிலிருந்து தான் பாசம் என்ற சொல் வருது. எல்லா உயிர்களிடத்தும் இருக்கக்கூடியது. மனிதர்களும் பாசத்தில் வழுக்கி வினைகள் உண்டாக்கி பிறவி வலைக்குள் சிக்க வைக்கும் வழியாகவும் இருக்குது. தரைப்பாசியை தொடர்ந்து மரங்கள், செடி கொடிகள் உருமாறி உருவாகுது. அவை நீரில் கலந்து அணுக்களுடன் பிணைந்து மிதப்பன, நடப்பன, பரப்பன என்று பல்லுயிர் பெருகுது. அதன் நிறைவாகவே மனித ஜீவித படைப்பானது வருகிறது. அப்ப இதுதான் இந்த பிரபஞ்சம் விளக்கிய உயிர்களின் ரகசியமாகும். அப்ப ஆதலின் விதை இல்லாமல் செடி இல்லை, பிரபஞ்சம் அந்த விதை, அதுவே கடவுள் இல்லையா? அப்ப மனிதனின் இந்த குறுகிய வாழ்க்கை காலத்துக்குள் தான் அவனது உடலிலே ஏற்படும் பல்வேறு விந்தைகளை யாரும் இன்னும் தெளிவாக விளங்கி கொள்ள முடிவதில்லை. எப்படி செம்படவன் நீரில் மீன் பிடிக்க வலை வீசுறான்,
அந்த வலையில் அகப்பட்டு கொள்ளாத மீன்கள் இருக்குது இல்லையா? அந்த வலையில் அகப்பட்டு கொள்ளாத மீன்கள் இருக்கும்போது, அந்த மீன்களை போன்றவே நித்திய சித்தர்கள் மச்சங்களில் ஒரு வலை சில வலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள துள்ளி குதித்து முயலுது இல்லையா? அப்ப மீன்களுக்குள்ள பெரும்பான்மை வலையில் சிக்கி இருக்கும், சேற்றுல புதைஞ்சு கொண்டும் இருக்கும். தாங்கள் பத்திரமாக இருப்பதாக எண்ணிக்கொள்ளும். அப்ப செம்படவன் வலையை வெளியே இழுக்கின்ற பொழுது அவை யாவும் அவன் கைக்கு வந்தாக வேண்டும் என்பதை அவைகளுக்கு தெரியாது. அப்படி புதைந்து கிடைக்கின்ற மீன்கள் போன்றவர்கள் தான் உலகப் பற்றுடையவர்கள். அப்ப இந்த பிரபஞ்சம் நம்முள்ளே இருந்தாலும் அதன் மதிப்பை பலரும் உணர்வதில்லை. நான் தான் இங்கு பிரகாசம், நான் தான் வெளிச்சம் தருகிறேன், என்னாலதான் எல்லாம் நடக்குது என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பிரபஞ்சம் தான் அனைத்தையும் நடத்தி பதிவு செய்து வருகிறது என்பது அவர்களுக்கு புரியாது. ஏன்னா அவர்கள் கட்டம் அப்படி இயக்குது. அதனாலதான் யார் நிலையும் புரிந்துணராமல் பேதமுட வாழ்ந்து அல்ல அல்ல முடியாததை இறைத்து கொண்டு காயப்படுத்தியே அவங்க வாழ்வாங்க. இங்கு காய்த்த மரம்தானே கல்லடிப்படும். வினையை உணர்ந்து தன்னையே இழந்து பிறர் பொருளுக்காக அலையாமல் பிறர் நலன் பேணி அறத்தொண்டின் மூலம் ஆன்ம ஞான வெற்றிக்கு பயணப்படும் அத்தனை அன்பர்களுக்கும் எல்லா அடிகளும் விழும். அதனாலதான் பல மகான்கள் இல்லறத்தை துறந்தார்கள். பிறர் நலன் கருதி உண்மை தொண்டுகள் செய்வார்கள். இயற்கையின் கட்டுப்பாட்டில் இயங்குபவர்கள். அதுதான் மகரிஷி ஒரு கவியில சொல்லுவாங்க. என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாக பாடுகிறேன். அப்ப எனது உடலுக்குள் உயிர், உயிருக்குள்ள அறிவு, அந்த அறிவு தான் தெய்வமா இருக்கிறத நம்ம உணர்ந்துட்டோம், பாதுகாத்தும் வர்றோம். அதனால என்னை இறைநிலை இணைத்து கொண்டதால் அந்த நிலையிலிருந்தே பாடிக்கொண்டிருக்கிறேன். உனக்குள்ளாகவும் இந்த உண்மைகளை உணர்ந்து ஈடேறுவதற்காக என் அறிவை விரித்து உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கே இணைத்து பாடுகிறேன்னு அந்த கவியில சொல்றார். அப்ப புத்தர் என்ன சொல்றாருன்னா, நீயே ஒளியும் ஒளியுமான இருள் கடவுள் நீதான் அப்படிங்கிறாரு. உனக்கு நீயே தான் ஒளியாகி போவாய். உன்னுடைய பிரச்சனை ஒளியில் வாழ்வதே ஞானம். அப்ப மற்றவர்களை பின்பற்றாதே, பிறருடைய நகலாகி போகாதே. மற்றவர்களை பின்பற்றுவது பிறரை போல் ஆவது எல்லாம் அஞ்ஞானம்ங்கிறாரு. ஒரு உண்மையான மகான் மகான்களை உருவாக்குகிறார். உண்மையான மகான் உன்னை உன்னிடம் செலுத்துகிறார். அப்ப தன்னை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதே அவருடைய எல்லா முயற்சிகளும் இருக்குது ஒரு குரு மகான்கிட்ட. ஆனா ஒரு பொய்யான குருவோ தன்னை மற்றவர்கள் பின்பற்ற வேணும்னு நினைப்பாரு, தான் சொல்வதைத்தான் கேட்கணும்னு நினைப்பாரு. ஆனா உண்மையான குரு என்ன பண்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நிகழ்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நீதான் ஏற்றுக்கொள்ளணும். மற்றவர்கள் யாராலும் அதை தீர்த்து வைக்க முடியாது. நீதான் உன்னை கண்டுபிடிக்கணும். நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. அப்ப வாழ்க்கையை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு அதிசயமான அருமையான யாத்திரையாகிறது. வாழ்க்கையை தேடுவதற்கே கிடைக்கும் பொருள் தான் இது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப எல்லையற்ற அறிவு கடல் என்ற பொருளையோ இதயத்தில் தியானம் செய்யுங்கிறது பதஞ்சலி சூத்திரம். பைபிள் என்ன சொல்லுது? அலையலையாய் ஆசைகள் பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் கூடுங்கிறது பைபிள். அப்ப ஆத்மா எலும்பு தோல் தசை போன்ற சட்டையை போர்த்திக்கிட்டு தான் இருக்குது. பருவுடல் மட்டும் இல்லாம அதற்கு மேலும் சூக்குமம் காரணம் என்ற போர்வையும் போர்த்தி இருக்குது. ஆத்மாவை இவற்றோடு பிணைத்து வைத்திருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் நிறைவேறாத ஆசைகள். அப்ப ஆத்மாவானது இந்த கால சூக்கும காரண உடல்களால் மூடப்பட்டிருந்தாலும் வரை அங்கே ஆசைகள் தோன்றிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது இச்சைகளாகிய கழுகுகள் அங்கு ஒன்று கூடும். அந்த மனித புலன்களின் பலவீனத்தை இரையாக்கி கொண்டும் சூக்கும காரண சரீரங்கள் உள்ளவற்றை உபயோகித்து ஆத்மாவை தன் கைதியாகவே எப்பொழுதும் அதை வைத்திருக்க முயற்சி செய்யுமா. அப்ப மனிதன் ஆத்மாவின் இந்த முக்கூட்டு பதிவுகளையும் போக்க தனக்குள் ஆழ்ந்தாழ்ந்து செல்லணும். எரியும் தீபம் போல மனம் அசைவற்ற நிலையில் நீண்ட கால தியானமும் பற்றற்ற கர்மயோக பயிற்சியின் மூலமாகவே இந்த ஆசைகள் என்ற கழுகளை விரட்டி விடுதலை பெற முடியும். அதைத்தான் நம்ம குரு மகான் ஒரு 2 அடி பாட்டுல சொல்லுவாரு. நான் செய்ததெல்லாம் தன்முனை பொழித்து இறைவா என் உடல் தொடர்பாம் ஆன்மாவை உனக்கே அர்ப்பணித்து விட்டேன். அன்று முதல் எனக்குள்ளே நீ நிறைந்தாய். அப்ப இடைவிடாத தவத்தாலும் தளராத தற்சோதனையாலும்
கருமையை தூய்மை பெற்றுதான் இறைவெளியில் அவர் இணைந்த இடம்னு சொல்லிட்டு மனிதனும் தெய்வமாகலான்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நம்மளுக்கு விளக்குறாரு இல்லையா? அப்படி நம்முடைய உள்ளொளிதான் நாம் என்ற உணர்வோட நம்மிடம் நிலைக்க வேணும். இந்த உள்ளொளி உணர்ந்த பின்பு நம் உயிர் சக்தியையும் உயிரையும் உடலையும் ஒன்றில் ஒன்றாக இணைத்து அதை நிலை பெறச் செய்தனும். நம் அகநிலையில் அருளொளியை விசாரத்தால் உணர்ந்து கொள்ள வேணும். அதனோட பொருந்தி அதுவாக ஒன்றனும் நாம் உயிரும் உடம்பும் தன்மயமாக மாற்றிக்கொண்டு உள்ளொளியோடு ஒன்றும் போதுதான் நிலை பெற்றுவிடும். ஒவ்வொரு அகத்திலையும் இருந்து அருளொளியை நாம பரவ செய்ய முடியும். அப்ப அந்த திருவருளின் செயல தான் இது எல்லாமே நடக்குது. அப்ப நமக்குள் இருக்கும் பிராணன் உடலை இயக்கும் செயலில் ஈடுபடுது. புலன்கள் அறிவை கொடுக்கும் கருவியாக, இன்பத்தை நுகரும் கருவியாகவும் இயங்கி வருது. அதுக்குத்தான் திருமூலதையும் ஒரு 4 அடி பாட்டுல சொல்லுவாரு. காண வல்லார்க்கு அவன் கண்ணின் மணியொக்கும், காண வல்லார்க்கு கடலின் அமுதாக்கும், பேண வல்லார்க்கு பிழைப்பின் பேர் நந்தி, ஆன வல்லார்க்கே அவன் துணையாமே. அப்ப மிகுந்த ஒளி வீசுகின்ற வைரக்கற்கள் தான் பூமியில புதைந்து கரித்துண்டுகள் இருந்து தான் உருவாகுது இல்லையா? அப்ப அது போலதான் மதிப்பு மிக்க மாணிக்கமோ கருமையான விஷம் கொண்ட ஞாகத்திலிருந்து தான் வெளிவருது. அப்படி அழகான முத்துக்கள் ஆழ்கடல்ல அமிழ்ந்திருக்கும் சிப்பிக்குள் இருந்துதான் உருவாகுது. அப்ப அருளின் வழி நின்று காணும் பேர் பெற்றவர்களுக்கு தான் சிவனோட கண்ணின் காட்சி கிடைக்குது. அப்ப அன்னாருக்கு அவன் திருப்பாற்கடலில் எழுந்த அமுதம் போன்று நீண்ட வாழ்நாள நம்மளுக்கு கொடுக்குறான் இல்லையா? அப்ப இறைவன் நமக்கு தந்த இந்த உடலை கொடுத்திருக்கான். அதற்குள் அவனே குடிபுகுந்துள்ளான். செயல் என்பது உடற்கருவிகளை இயக்கி செய்வது. ஆசையின் காரணமாகவே நம்ம செயல்படுறோம் இல்லையா? அப்ப அப்படி பார்க்கும்போது இறைவனை அகத்திலும் புறத்திலும் நாட வேண்டும். ஒரு யோகி தியானத்தினாலதான் இறைவனை நாடுறான். அப்ப தன்னை அகத்தாய்வு செய்து தன்முனை பகற்றி ஒரு யோகி ஆழ்ந்த தியானத்தில் இறைவனோடு இணைந்து நிற்கும் போதுதான் அவன் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் இறைவனுக்காகவே பாவித்து செய்வதனால் வருகின்ற பலன் அனைத்தையும் இறைவனாகவே அவன் உணர்கிறான். அப்ப இந்த உள்ளொளி யார் பிரதிபலிக்கும் போது நாம் யாருங்கிற என்பதை தெரிந்து கொள்ளதான் அதுல முடியுது. அப்ப தன்னையே முழுமையாக இந்த சமுதாயத்திற்கும் இறைவனுக்கும் அர்ப்பணம் செய்து கொள்வதுதான் இந்த உடலை கொடுத்த சமுதாயத்திற்கும் உடலையும் மனமாக விரும்பி இயங்கிய இறைவனுக்கும் மனத்தையும் சமர்ப்பணம் செய்து விட்டு இன்று கிடைத்ததை இன்றே உண்ணுகிறேன், இன்று கிடைத்ததை இன்றே அனுபவிக்கிறேன், இன்று என்னிடம் என்ன இருக்கிறதோ அது நீ தந்ததுன்னு சொல்லி இந்த சமுதாயத்திடம் ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு இறைவன்ட்டு நம்ம எப்பயுமே ஒரு சமர்ப்பணம் நம்ம கொடுக்கணும். அப்போ அதுக்குத்தான் நம்மளுக்கு டோட்டல் சரண்டரிங்னு சொல்லுவாரு. இப்ப எல்லாமே நம்ம குரு மகான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோம். ஏன்னா குரு பாதங்களை பின்பற்றிட்டோம். அவர் தான் நம்மளுக்கு வழிகாட்டுறாரு. அப்ப இந்த முழுமை நிலை வரும்போதுதான் தானாக கைகூடும் இறைவன் நம்முள் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறாங்கிற உண்மையை உணர்ந்து விட்டோம்னா நாம் உன்னிலிருந்து நானே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அருட்பேராட்டு அன்பு குரல் நம்மளுக்கு எப்பயுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அதுக்குதான் சுவாமிஜி ஒரு கவியில விளக்கம் கொடுக்கிறாரு நம்மளுக்கு. அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகண்ட பேரண்டத்துள் அடங்கியுள்ளவற்றை பொறி 5 புலனைந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையத்து இழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது இறைவா நீயே எனக்குள் அறிவாக இருந்து இயக்குற என்பதை உணர்ந்து கொண்டேன். அதனாலதான் புலன் கருவிகளுக்கும் ஒழுங்கமைப்புக்குள்ளாகி உணர்ச்சிகளை தூண்டாத அமைதியும் விழிப்பும் கொண்ட நிலையை அடைந்து விட்டேன். இப்போது உனது அருள் நடனத்தையே பேரியக்க களம் அனைத்திலும் எனது ஐம்புலன் உணர்வுகளையே நான் பார்க்கிறேன். உனது பேரறிவின் திறனை விளக்கும் ஒரு அற்புத நாடகத்தையும் எனக்கு உணர்த்திட்ட. ஐம்புலன்கள் மூலம்தான் உணரும் உருவம், ஒளி, சுவை, மனம் இந்த ஆகியவற்றை மூளை செயல்களில் அழுத்த பதிவுகளாகி மனிதனின் மையத்தில் அமைந்துள்ள கருமையத்தில் இழுத்து சுருக்கி இருப்பாக வைத்துவிட்ட பிறகு அந்த பதிவிற்கேற்ப மன அலைச்சூழல் அமையும் போது கருமையத்தில் அடங்கியுள்ள அலையை விரித்து மூளையின் மூலம் எண்ணங்களாக காற்ற பின் அந்த தூண்டுதலால் உடல் இயக்கம் செயல்புரிய இன்ப துன்ப விளைவுகளை அனுபவங்களாக கொடுக்குற இல்லையா? அப்ப இதன் மூலம் வினைகள் எவ்வாறு பதிவு பெறுது, எங்கே இருப்பாக உள்ளதோ
எப்படி மீண்டும் எண்ணங்களாகவும் செயல்களாகவும் மலர்ந்து இன்ப துன்ப விளைவுகள் ஏற்படுது என்ற வினைவு விலையை நீதி எனக்கு உணர்த்திட்டேன்னு இந்த கவி மூலமா நம்மளுக்கு விளக்குறாரு. அப்ப அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஒரு கதையில சொல்லுவாரு. அதாவது ஒரு பக்தர் வந்து அவர்கிட்ட கேட்டாராம், கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அப்ப அதுக்கு ராமஹம்சர் சொன்னாராம், நீரும் பனிக்கட்டியும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாராம். பக்தர் வந்து எனக்கு புரியல, புரியும்படியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டிருக்காரு. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், கடல் இருக்குது, கடலுக்கு தண்ணி இருக்குது, அது குளிர்ச்சியின் காரணமாக பனிக்கட்டிங்களா உறிஞ்சி வடிவம் எடுக்குது இல்லையா, பின்பு வெப்பத்தின் காரணமாக உருகி கடலோட அது போயிடும். அப்ப பனிக்கட்டியும் கடல் நீர் தான், கடலும் கடல் நீர் தான். அது ரெண்டு ஒன்னாதான் இருக்குது. அது வெப்பம் வரும்போது ஒரு பனிக்கட்டியா மாறுது, இந்த குளிர்ச்சி வரும்போது வெப்பம் வரும்போது உருகி தண்ணீரா மாறுது. அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். ஞானம் என்ற வெண்மை வெளிப்படும் போதுதான் அவனும் வடிவம் இல்லாதான் இருக்கிறான். அப்ப சாதாரண நிலையில் இருக்கும்போது பக்தனுக்கு உருவம் தேவைப்படுது, எல்லாம் கடந்த ஞானிகளுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி விளக்குனாராம். அப்ப அதே மாதிரிதான் நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாரு. அதுக்குள்ளதான் உன்னுள் நீ என்னுள், உனக்குள் நான் எனக்குள் நீன்னு சொல்லி மகரிஷி சொல்றாரு. அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம அறிய முடியாத என்ன காரணம்னா இந்த ஐம்பொறிகள் தான், புலன் கட்டுப்பாடு இல்லாதான் இதுக்கு காரணம். அப்ப இந்த ஐம்பொறிகள் அடங்கிய நிலையில தான் பாறைகளுக்கும் வண்டி மாடுகள் கூட அடங்காத நிலையில வந்து பயிரை மேயும் நொண்டி மாடுகளா மாறுது இல்லையா. அப்ப இந்த ஐம்பொறிகள் என்னன்னா அலங்காரங்கள் வீட்டு தீபம் போலதான் அது இருக்கும், அலங்கோலங்கள் வந்து காட்டு தீ போல இருக்குமா. வாழ்க்கை ஐம்பொறிகளோடு நிகழும் போராட்டமாவே நம்மளுக்கு எப்பயுமே அமையுது. எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் இன்னும் நச்சரித்துக்கிட்டே தானே இருக்கிறோம். அவர்களுக்கு தீ போட்டு நிறைவடை செய்ய முடியுமானா முடியாது, நெய்யூற்றி நெருப்பு அணைக்க முடியுமானா முடியாது. ஆசை அது அதிகமா போயிட்டே தான் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போதுதான் விளக்கு எரியுது, அதன் சுடர் வந்து பிளம்ப நெருங்கி காண விளையுது இல்லையா. விட்டில் பூச்சி என்ன பண்ணுது, சுத்தி சுத்தி நெருங்கிக்கிட்டே வருது. நெருப்பு அதனை விழுங்க போகுதுன்னா அந்த விட்டில் பூச்சிக்கு அது தெரியாது, அது இன்பத்தை நாடி போகுது, போய் அதுல விழுந்து அழிஞ்சு போயிடுது இல்லையா. அப்ப யாழொலி கேக்குது, அதில் தன்னை மறந்து திளைக்குது மானு, திடீர்னு யாழொலி நின்னு போகுது, பறையொலி ஒலிக்கிறது. யாழிசையின் மென்மையில் மயங்கி அவ்விலங்கு பறையோசையின் வன்மையில் மயங்கி சாய்கிறது. கேள்வி இன்பத்தை நாடி அந்த மான் வந்து அதுல அழிஞ்சு போகுது. அதே மாதிரிதான் செண்பக பூ மணக்குது, அதன் மணத்தை நுகர விளையுது, வண்டு அதனை உயிர்த்து உயிர்த்து தலை சுற்றி அதிலேயே விழுகிறது. மனம் வண்டுக்கு மரண ஓலை வாசிக்கிறது, இதுக்கு தெரியாது, வண்டுக்கு தெரியாது. உயிர் தரும் இன்பத்தை நாடி அழிஞ்சு போகுது அந்த வண்டு. யானை ஒண்ணு களிர்களை பிடிப்பதற்காக நிறுத்தப்படுது இல்லையா, அதன் தலைகளாலும் இலைகளாலும் எல்லாம் மூடி மூடிய பள்ளம் அந்த பிடியோடு மருவி உடல் இன்பம் தூய்க்க ஒரு போலியான யானைய எதிரில வைக்கிறாங்க. யானை என்ன பண்ணுது, நம்மளோட இதுதான் அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு பள்ளத்தில் விழுந்து தவித்து துடிக்கிறது. பின்பு யானையும் அழிஞ்சு போகுது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு புலன் இன்பத்தை நாடி நாடி போயிட்டு தான் நம்மளும் அதே மாதிரி பார்த்தும் கேட்டும் கண்டும் கழிச்சும் நம்ம அழிஞ்சு போறோம் இல்லையா. அப்ப இது எல்லாம் மறக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து முதல் அகத்தாய்விலே வந்து சுவாமிஜி வந்து குருமகான் வந்து நம்மளுக்கு பஞ்சேந்திரிய தவம் நம்மளுக்கு அங்க கொடுக்குறாரு. அப்ப இந்த பஞ்சேந்திரிய தவம் நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்மளோட புலன்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போதுதான் நம்ம வந்து அந்த புலன்களுக்கு வந்து அடிமையாகும். நம்ம அடிமையாக போக மாட்டோம், புலன்கள் நம்ம கட்டுக்குள்ள வந்துடும். எல்லாமே அளவோடையும் முறையோடையும் நம்ம வைத்துக்க பழகிக்குவோம். அதே மாதிரிதான் காயக்கல்பத்திலையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு, ஐந்தில் அளவு முறைன்னு ஒண்ணு கொடுக்குறாரு. அப்ப அதையும் நம்ம முறையாகவும் அளவு மீறாமையும் அலட்சியப்படுத்தாமலும் நம்ம இருக்கும்போதுதான் அதுலயும் வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்குள்ள நம்ம செய்யற தவம், உடற்பயிற்சி, அகத்தாய்வு, தியானம் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரிவர ஒரு நேர்கோட்டுல வர ஆரம்பிக்குது. இப்ப உடற்பயிற்சி செய்யாம வெறும் தவம் செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தவமே செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அகத்தாய்வு செய்யலைனாலும் அதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப தவமும் செய்யணும், தற்சோதனையும் பண்ணணும், உடற்பயிற்சியும் செய்யணும், காயகல்பமும் நம்ம முறையா செய்யணும். அப்ப எதுலயும் ஒண்ணு மாறுபடக்கூடாது. அப்ப இதுக்கெல்லாம் தான் நம்மளுக்கு புலன் கட்டுப்பாடுக்கு பஞ்சேந்திரிய தவம், நம்மளோட நிறைவான வாழ்க்கைக்கு ஐந்து அளவு முறை சுவாமிஜி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டோம். மனவளக்கலை பயிற்சி வந்து எல்லாருக்கும் தெரியும். ஐந்து அளவு முறை, உணவு, உறக்கம், உடல் உழைப்பு, புலனின்பம், எண்ணம், இதெல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்ப எல்லாத்துலயும் நம்ம அளவோடையும் முறையோடையும் வச்சுக்கிட்டோம்னா அந்த பொறிகளோட அலைக்கழிப்புக்கு நம்ம போக தேவையில்லை. அப்ப ஐம்பொறிகளை நம்ம வென்றுட்டோம்னா அந்த பொறிகளை
நம்ம கடந்து அதை தாண்டி நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு மகான்கள் சொல்றாரு. அப்ப இந்த அறிந்த மேதைகள் தான் அதுக்கு அளவாக தீனி போடுவாங்க. இப்ப பொறிகளுக்கு வந்து நம்ம ஆளாக்காம நம்மளே புலனடக்கம் செஞ்சு நம்மளே பாதுகாக்கணும். அப்படிதான் வந்த இறையடியார்கள் எல்லாருமே. ஏன்னா அவங்களுக்கு புலனடக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கும். எது தேவையோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க. எவ்வளவு சாப்பிடணுமோ அதை மட்டும் அளவோட சாப்பிடுவாங்க. எதை தூய்க்கணுமோ அதை அளவோட தூய்ப்பாங்க. தேவையில்லாம எதுலயும் வந்து அதிக பற்று வைக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போதுதான் நம்மளோட இறைநிலையை நாம வந்து உணர முடியும். அதுக்கு மகரிஷி கடைசியா ஒரு கவியில கொடுப்பாரு. உன்னுள்ளே நானடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மையொளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும்? எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பிறவி கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம்னு தெரியல. எத்தனை பிறவி தாண்டி இந்த பிறவி வந்திருக்கோம்னு அதுவும் தெரியல. அப்ப இந்த பிறவி கிடைச்சதே ஒரு புண்ணியம் தான். இந்த பிறவியில இந்த அப்பா அம்மா கிட்ட இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இவங்களுக்கு வாழ்க்கை துணையா நம்ம வந்திருக்கோம். எல்லாமே எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இறைநிலையை தான் நமக்குள்ள வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த இறைநிலையோட பயணத்துல நாமும் வந்து திருப்பி வந்து மீண்டும் நம்மளோட அந்த வந்த இடத்தை நோக்கி போறதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம முறையா செய்யும் போது நாமளும் இறைநிலையை உணர முடியும். அப்ப இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே குருவின் அருளாற்றல் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இறையாற்றல் தான் அந்த குருவின் மூலமாவே நம்மளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்குது. அந்த குரு என்ற சக்தி நம்ம கிட்ட மட்டும் வரலைன்னா நம்முடைய வந்து முறையான பயிற்சிகளும் நம்ம கிட்ட இருக்காது. எதுவுமே எந்த பயிற்சியுமே குரு இல்லாம நம்ம கத்துக்க கூடாது. அப்படி குரு மூலமா நம்ம கத்துக்கிட்டு எல்லாத்தையும் செய்யும் போதுதான் நமக்குள்ள அந்த பயிற்சிகளும் முழுமையா ஒரு நிறைவான இடத்துக்கு வரும். நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நம்ம நிறைவா வச்சுக்கலாம் இல்லையா? இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ஒரு சூரியன் நம்ம பஞ்சபூத நவக்கிரதான்னு ஒண்ணு பண்றோம். சூரியன் தான் அருள் பொங்கும் முகத்தை காட்டி உலகில இருள் நீக்கம் செய்து அதாவது வற்றாத ஒளிவள்ளல் அந்த சூரியன் வந்து அதை சுத்தி இருக்கிறது தான் நவகோள்கள். நினைச்சு பார்ப்போமா? அந்த நவகோள்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலை நம்மளுக்கு செய்யுது. ஒவ்வொரு நவகோள்களும் நமக்குள்ள ஒவ்வொரு ஆற்றலை கொடுக்குது. அப்ப அதையெல்லாம் நம்ம வந்து மனவளக்கலை பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னா நம்மளுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. கோயிலுக்கு போனா நவக்கிரகத்தை சுத்திட்டு நம்ம வந்துருவோம். அதோட பலன் என்னங்கிறது தெரியாது. ஆனா இங்க பயிற்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த பஞ்சபூதங்கள் மேல எவ்வளவு ஒரு ஈடுபாடு வருது பாத்தீங்களா? ஒரு அழகான ஆரஞ்சு பழம் மாதிரிதான் இருக்குது. அப்ப அந்த ஆரஞ்சு பழத்தை சுத்தி எவ்வளவு அந்த சிலைகள்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சோமா? இல்லையே. எல்லாமே அந்த இறைநிலை தீர்மானிச்சதுதான். அப்ப அதே மாதிரி நம்ம ஒன்னொன்னையும் கவனிச்சு பார்க்கும்போது எல்லாமே அணுக்களோட கூற்று தான். எண்ணற்ற மூலகங்கள், ரசாயனங்கள், கனிமங்கள் இதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணும் நம்ம ஏற்படுத்திக்கிட்ட அந்த மோதல்கள், கொள்ளும் தள்ளும் ஆற்றலால கிடைச்ச சக்தி இது மாற்றங்கள் தான். வார்த்தைகளால கூட அதை நம்மளால விவரிக்க முடியாது. பரிணாம சிறப்பு வந்து அந்த அளவுக்கு மனிதன் வந்து ஒரு தாயாக மதிக்கும் பூ உலகம் தான் இந்த பூ உலகம். அப்ப தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க மூத்தோர் மொழி. பஞ்சபூத கூட்டான இந்த பூ உலகத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்து இந்த பஞ்சபூதங்களோட ஒன்றி அதோட ஒன்றி தவம் பண்ணி அந்த பஞ்சபூதங்களையும் நம்ம கூட இணக்கமாக்கி நவகோள்களையும் நம்மளோட இணக்கமாக்கி காணும்போதுதான் அந்த இறைநிலையை வந்து நம்மளால முழுமையா உணர முடியும். மகரிஷி ஒரு கவியில கூட கொடுப்பாரு. ஒரு பெரிய பாடல் அது பேரியக்கம் வந்துச்சு. மண்ணான இவ்வெரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித உரு வாழுகிறேன்னு சொல்லுவாரு. அப்ப அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்குள்ளதான் அந்த இறைநிலை நமக்குள்ள அடங்கி இருக்குது. அப்ப அந்த இறைநிலையை நம்ம ஒவ்வொரு நாளும் போற்றி மதிச்சு நம்மளோட கடமைகளை சரிவர செய்யும் போது நம்ம அதுக்கு நிறைய மதிப்பு கொடுக்கிறோம். ஆரம்பத்துல இருந்தே நம்ம உடற்பயிற்சியில இருந்து ஒரு ஒரு பயிற்சியா செஞ்சு உடற்பயிற்சி நாள்தோறும் செய்யணும். அதுக்கு எப்பயுமே நம்ம இது தவறக்கூடாது. ஏன்னா உடற்பயிற்சி இல்லைன்னா நம்மளால இயங்க கூட முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம உடற்பயிற்சி கத்துக்காதவங்களை நம்ம எவ்வளவு பேரை பார்க்கிறோம் சமுதாயத்துல. எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு இந்த பயிற்சி கிடைச்சிருக்கு. இந்த பிறவியில இந்த மகான் நம்மளுக்கு வந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் அருமையா கொடுத்திருக்காரு. அப்ப அதையெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு கிடைச்ச குரு மகான் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்ப அந்த பயிற்சிகளை நம்ம முறையா செய்யணும். முறையா எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். வாழ்க்கையில நம்ம முழுமையான நிலைக்கு போகணும். நம்மளோட அடுத்த சந்ததியை வந்து நல்ல முறையில நம்ம கொண்டு போகணும். நம்மளுக்கு இந்த வயசுல கிடைச்சிருக்கு. அடுத்த சந்ததிக்கு இன்னும் சீக்கிரமா கிடைக்கும். நம்ம செய்யற பயிற்சிகள் நம்மளோட தொண்டு அதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல பதிவுகளை கொடுக்கும். அப்படி நம்ம முழுமையா செஞ்சு செஞ்சு வர வரதான் நமக்குள்ள இருக்க இறைவனை உணர முடியலான்னு சொல்லி
நேரம் கருதி என்னோட இந்த சின்ன சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சர்ப்பணம். குறையேதும் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.